அனைவருக்கும் வணக்கம். நான் வி முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு அட்சய லக்ன பத்ததி முறையில் இந்த வருடத்திற்கான 2026 வருடத்திற்கான பலன்களில் மகர ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஏஎல்பி மகரம், ஏஆர்பி மகரம். ஏஎல்பி உத்திராடம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் போகும்போது ஏஎல்பி மகரம் ஆக்டிவேட் ஆகும். அதே போல சூரிய தசா, சந்திர தசா, செவ்வாய் தசா இந்த 3 தசைகள் போகும்போது ஏஆர்பி மகரம் ஆக்டிவேட் ஆகும். இந்த மகரம் போகும்போது நமக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துலையும், சனி பகவான் 3ஆம் இடத்துலையும், ராகு 2ஆம் இடத்துலையும், கேது 8ஆம் இடத்துலையும் இருக்காங்க. அதாவது 6ஆம் இடத்துக்கான குரு 6லிருந்து நமக்கு பலன்களை கொடுப்பாரு. 6ஆம் இடங்கிறது நம்மளுக்கு சாதகமான நிலை இல்லை. இப்போ இந்த மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது 12 மற்றும் 3 இடத்துக்கான ஆதிபத்தியம் பெற்ற குரு 6ல் இருக்கார். அப்ப நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள், மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்களை குரு பகவான் இந்த இடத்துல செய்வார். ஏன்னா அவர் 12ஆம் இடத்துக்கான வேலையை செய்யணும். அதாவது விரைய செலவுகளை செய்ய வேண்டிய காலகட்டம். அப்ப குரு பகவான் நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல விரைய செலவுகளை நமக்கு அதிகம் ஏற்படுத்துவார். குரு பகவான் அதாவது மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும். 6ல குரு இருக்கிறதுனால 3ஆம் இடத்துக்கான அதிபதியும் குரு தான், அவர் 6ல இருக்காரு. அப்ப இளைய சகோதரனுக்காக கடன் வாங்குவது, இல்ல முயற்சி மூலம் கடன். அப்ப கடன் நம்ம மருத்துவ செலவுக்கான கடனா இருக்கலாம், இல்ல 12ங்கிறது முதலீடு. அப்ப முதலீடு சார்ந்த நிகழ்வுகளுக்கு நம்ம கடன் வாங்குறதுக்கான பலன்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதன் பிறகு சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது லக்னாதிபதியும் சனிதான், 2ஆம் பாவாதிபதியும் சனிதான் இந்த காலகட்டத்தில், அதாவது மகர நட்சத்திரத்துக்கு. அப்ப சனி 1, 2க்கு ஆதிபத்தியம் பெற்று 3ல இருக்காரு. அப்ப 3ல இருக்கும்போது என்னன்னா, ஜாதகர் முயற்சியை நோக்கி இருப்பார். எப்பவுமே முயற்சிக்கான வேலையை அவர் பண்ணுவாரு. எதுக்கான முயற்சினா 2ஆம் இடத்துக்கான முயற்சி, அதாவது வருமானத்துக்கான முயற்சி, இல்ல படிப்புக்கான முயற்சிகளை ஜாதகர் செய்யக்கூடிய நிலைமையில இந்த வருடம் முழுவதும் இருப்பாரு. அப்ப ஜாதகர் 2ஆம் இடத்துக்கும் சனி பகவானை விட்டிருப்பதால நம்ம 3ங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த நிகழ்வுகள். அப்ப ஜாதகர் வருமானம் தன்னுடைய பேச்சின் மூலியமாக வருமானத்தை நம்ம ஏற்படுத்திக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப 3ங்கிறது ஒரு ஏஜென்சி, ஒரு இடைத்தரகர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பத்திரம் சார்ந்த நிகழ்வுகள், இடைத்தரகர், புரோக்கர் வேலைகள், இதன் மூலியமா தனது பேச்சின் மூலியமே வருமானத்தை ஜாதகர் இந்த காலகட்டத்துல ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ நம்ம சனி பகவானை நம்மளோட பேச்சுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இல்ல குடும்பத்தின் மூலமாகவோ, ஸோ சனி பகவான் வருமானத்தை ஈட்டி தருவார். 3ஆம் இடத்தின் மூலியமாக, அதாவது கம்யூனிகேஷன் மூலியமாக வருமானம் உண்டு. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப நம்மளோட கம்யூனிகேஷன் சிறப்பாக இருந்தா, இளைய சகோதரன் மூலியம் ஒரு நல்ல நட்புறவு இருந்தோம்னா நம்மளுக்கு தந்தையுடைய நட்புறவும் நல்லா இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நம்ம பாக்கியத்துக்கான, அதன் மூலியமா ஒரு வருமானமோ இல்ல ஒரு லாபகரமான ஒரு நிகழ்வுகளோ நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடம், ஸோ குழந்தை சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட இதுவும் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப 12ங்கிறது விரயஸ்தானம், முதலீடு. ஸோ 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் முதலீடுக்கான முயற்சிகளை, தொழில் முதலீடு அதற்கான முயற்சிகளையும் நம்ம இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இந்த வருடம் நமக்கு நல்ல பலன்களையே மகர அட்சய லக்னம் அட்சய ராசிக்கு வழங்குவார். தொழில் சார்ந்த நிலைகள் நல்லபடியாகவே இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் நல்லா இருக்கும். தம்பி சார்ந்த இளைய சகோதரம் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்கும். குழந்தை சார்ந்த உறவுகள் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. அதன் பிறகு குரு பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு 6லிருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும், அதன் பிறகு 12ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், அப்புறம் 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, குடும்பத்தையும் பார்க்குறாங்க. அப்ப குடும்பத்தின் மூலியம் ஏதாவது ஒரு பேச்சின் மூலியமா ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு, செலவுகளுக்கான வாய்ப்பு உண்டு, மற்றும் தொழிலுக்கான கடன்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குரு பகவான் அதே குரு பகவான் ஜூன் மாதம் கடகராசி இடம்பெயர்ச்சி ஆகிறாங்க. கடகராசி இடம்பெயர்ச்சி ஆகும்போது 7ல் போறாங்க குரு மகர அட்சய ராசிக்கு. அப்ப 7ல் போகும்போது திருமணத்திற்கான காலத்தை ஏற்படுத்துவார் அவர். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு உண்டு. 12 அதாவது விரயத்துக்கான வேலையை 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால மனைவிக்காண்டி ஒரு செலவுகள் பண்ண முடியும், இல்லைன்னா திருமணத்திற்கான செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அது 3ஆம் பாவத்துக்கான அதிபதியும் குரு பகவான் வந்து 7ல இருக்காரு. 5ஆம் பாவம் வருது, 3க்கு 5ஆ வருது. அதனால அதுவும் நல்ல நல்ல நிலையிலேயே இருக்கு. இப்ப குரு பகவான் வந்து இந்த காலகட்டம் செல்லும் பொழுது 7ஆம் இடத்துல இருந்து 1, 2, 3, 4, 5 5ஆம் பாவம் 11ஐயும் 7ஆம் பாவம் லக்னத்தையும் 9ஆம் பாவம் ஆஹ் 3ஆம் பாவத்தையும் தாக்குறது வந்து ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து நல்ல பலன்களை நம்மளுக்கு வழங்குவார். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், குழந்தை சார்ந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு சந்தோஷமான காலம். இந்த அக்டோபர் மாதம் வரைக்குமான காலம். அக்டோபருக்கு பிறகு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆறாரு. இப்ப சிம்ம ராசியில 8ஆம் இடத்துல இருக்கும் போது 8ஆம் இடத்துல இருந்து நம்மளுக்கு அஷ்டமாதிபதியை லக்னத்தை பார்க்கறது வந்து ஒரு சிறப்பான பலன்களுக்கு தராது. மேலும் 12ஆம் பாவத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் அதிபதி 8ல இருக்காது. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம 3ஆம் பாவகம் 8, அப்ப முயற்சி குருட்டு முயற்சி, அதாவது இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடாது. இதை இளைய சகோதரம் சார்ந்த தீராத பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏற்படும். 3ஆம் அதிபதி 8ல் இருப்பது மற்றும் 12ஆம் அதிபதி 8ல் இருப்பது விரைய செலவுகளுக்கான காலகட்டம், தேவையில்லாத செலவுகள், வெட்டி செலவுகளுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். மேலும் குரு பகவான் 8ல் இருந்து 8ஆம் அதாவது 8ல் இருந்து 6ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது சிறப்பான பலன்களை தராது. அதன் பிறகு ஏற்கனவே கேதுவும் 8ஆம் இடத்தில் இருப்பதால் ஏற்கனவே ஒரு தடையை கொடுத்து கொண்டிருப்பார். ஸோ அப்போ வந்து அதன் காரணமாக இந்த குரு கேது இந்த 1 மாத காலம் மிக கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இந்த மகர அட்சய லக்னத்திற்கு. அதன் பிறகு 2ஆம் இடத்தில் ராகு வந்து பேச்சில் பிரம்மாண்ட தோரணை தெரியும், குடும்பமும் பிரம்மாண்டமாக இருக்கும், வருமானமும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பேச்சில் பிரம்மாண்டம் எது பேசணும், பிரம்மாண்டமா பெருசா பண்ணணுங்கிற மாதிரியே பேசி கொண்டிருப்பாங்க. ராகுக்கள் கேதுக்கள் வந்து நவம்பர் மாத கடைசியில வந்து இடம்பெயர்ச்சி ஆறாங்க. ராகு வந்து லக்னத்துக்கே வராங்க, கேது வந்து 7ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்ப 7ஆம் இடத்துக்கு கேது போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தடையை ஏற்படுத்துவார். ராகு லக்னத்துக்கு வரும்போது திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் தன்னுடைய இதுல ஒரு பிரம்மாண்டமான சிந்தனையை ஏற்படுத்தும். இந்த பிரம்மாண்டமான சிந்தனையே திருமணத்திற்கான தடையை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஏன்னா கேது அங்க 7ஆம் பாவத்துல கேது இருக்கிறது வந்து அவங்க ஒரு சாதாரண ஃபேமிலியா இருப்பாங்க. ஆனா இவரோட நினைப்பு வந்து பெரிய ஃபேமிலியா போகணும் அப்படிங்கிற நினைப்புனாலே திருமண தடையை ஏற்படுத்தும். ஸோ இதன் காரணமாக இந்த வருட கடைசியில் வந்து திருமண தடையை ஏற்பதற்கான காலமா இருக்குது. இந்த மகர ராசியத்திற்கு இந்த வருடத்திற்கு சனி பகவான் வந்து நல்ல பலன்களையும், குரு பகவான் ஆரம்ப கட்டத்தில் நல்ல பலன்களையும், 8ஆம் பாவத்திற்கு போகும் இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு கெடு பலன்களையும் கொடுப்பதாக இந்த காலகட்டத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ராகு கேதுக்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. ராகு கேதுக்களுக்கு நம்மளது முன்னோர்களை தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்களை வழிபட்டாலே போதுமானதாக இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.